ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் எங்களது புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபையின் சார்பாக வழங்கும் மகிமையின் சுவிசேஷ பேரொளி என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே நீங்கள் இந்த செய்தியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். கிறிஸ்துவை பற்றியும் அவருடையதான மேலான அதிகாரங்கள் பற்றியும் அவர் பூமியில் செய்த மேலான தன்மைகளை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடையதான உபதேசங்களை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து, அதுக்கு பின்பு அவருடையதான ஊழியத்தின் சீசர்களிடத்தில் ஒப்புவித்த மேன்மையான காரியங்களை குறித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆகவே ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் புரியாமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் இதை கேட்பீர்களானால், இதை கவனிப்பீர்களானால், இது ஒரு வேதாகம ஆராய்ச்சி வகுப்பை போல உங்களுக்கு இருக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதியவைகளை செய்வார். கிறிஸ்து இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம். உலகத்தில் எத்தனையோ மனுஷர்களை குறித்து வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் அது பரலோக ராஜ்யத்திலிருந்து வந்த உன்னதமான தேவனுடைய குமாரனை குறித்த காரியங்கள், அவர் பூமியில் நிறைவேற்றின காரியங்கள், நிறைவேற்றப் போகிற காரியங்களை குறித்து நாங்கள் ஆழ்ந்து தியானித்து உங்கள் மத்தியில் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஆகவே தொடர்ந்து இந்த செய்தியை பார்த்து ஆசீர்வாதம் பெறுங்கள். ஒரு வேளை இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால், நீர் எங்களுக்கு அதை தெரியப்படுத்துவீர்களானால் நான் உங்களோடு தொடர்பு கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். அதுக்குரிய ஆதாரமாக 2 பேதுரு 1:4 நாம் பார்க்கலாம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய சுபாவம் கிறிஸ்து இயேசுவில் இடத்துல காணப்பட்ட இந்த திவ்ய சுபாவத்தில் ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது அவர் சொன்ன வார்த்தை மத்தேயு 11:29 நாம் வாசி கேட்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து தன்னுடையதான மேன்மையான திவ்ய சுபாவத்தை குறித்து இங்கே சொல்லுகிறதை கேட்குறோம். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன். முதலாவது கிறிஸ்துவின் சாந்தத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். என்னாகமம் 12:3 சொல்கிறது, மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். வாசிக்கலாம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். ஆக முதலாவது சொல்லப்பட்ட காரியம், பூமியில் உள்ள சகல மனுஷர்களிலும் இந்த மோசே சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். அப்படிப்பட்ட மோசே பார்க்கிலும் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 3:3 வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாயிருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். ஆக அந்த மோசே உண்டு பண்ணினவர், வீட்டை உண்டாக்கினவன் வீட்டை பார்க்கிலும் கனத்துக்குரியவன். அதே போல மோசே உண்டாக்கினவர் மோசே பார்க்கிலும் கனத்துக்குரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி கனத்துக்குரிய சர்வத்தை படைத்த தேவாதி தேவன் இந்த உலகத்தில் அவர் பிரவேசித்த போது அவரிடத்தில் காணப்பட்ட திவ்ய சுபாவம் என்னவென்றால், இந்த மோசையை போல இவரும் மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 10:1 உங்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும் பொழுது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது
கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் தரித்து கொண்ட சுபாவங்களிலே சாந்தம் உன்னதமானது. அப்படிப்பட்ட சாந்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 21:4. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. ஆமாம், இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்திலிருந்து எருசலேமுக்கு பவனியாக வந்தபோது திரளான கூட்டத்தார் அவரை ஓசனா என்று வாழ்த்தினார்கள். ஆக அப்படி கழுதையின் மேலே, கழுதை குட்டியாகிய மரியின் மேலே ஏறிக்கொண்டு வருகிறவர் யார்? சாந்த குணமுள்ளவராகிய ராஜா. இவர் பரலோகத்தில் இறங்கி வந்த மோசை பார்க்கலும் மேன்மையான ராஜா என்று அன்றைக்கு பாடி புகழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த சாந்த குணத்துக்கு முதலாவது ஒரு எடுத்துக்காட்டாக அவருடைய சீஷராகி யாக்கோபும் யோவானும் அதை கண்டபொழுது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றான். ஆமாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமரியா என்கிற ஒரு பட்டணத்துக்கு பிரயாணமாய் போக சீசரோடு போய்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சமரியார்கள் இயேசுவை தன்னுடைய பட்டணத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எருசலேமுக்கு போக மனதாக இருந்து அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளாதனால அங்கே அவருடைய சீசர்கள் யாக்கோப்பு யோவானும் அதை கண்டபோது, எலியா செய்ததைப் போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இந்த பட்டணத்தை அழித்து போடலாம் என்று சொல்லுகிறார்கள். எலியா தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அக்கினி இறக்கி 50 பேராக அழித்து போட்டார். அவ்விதமாக அழித்து போடாமல் இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா? ஆக மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கவே வந்தேன் என்று இயேசு சொன்னார். ஆக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறதான அபிஷேகமானது, ஆவியானது சாந்தமும் அமைதலுமான ஆவி. ஏனென்றால் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே ஒருவேளை அவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த பட்டணங்களை பார்த்து சீசர்கள் சொன்னபடி அழித்திருந்தால் அது கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு தூரமாய் இருக்கும். அவ்விதமாய் செய்யாதபடி தன்னை ஏற்றுக்கொள்ளாத பட்டணத்தையும் அவர் நேசித்தபடியினால தன்னுடைய சாந்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதுக்கு பின்பு அந்த சமரியாவுக்கு போகும்போது அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தை நேசித்தபடியினால தன்னுடைய சாந்தமுள்ள ஆவியினாலே அவர்கள் புறக்கணித்த போது அதை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவதான ஒரு காரியம், யோவான் 9:35 நாம் பார்க்கலாம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபொழுது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். ஆக இயேசு கிறிஸ்து பிறவியிலே ஒருவன் குருடனாய் பிறந்திருக்கிறான். அவன் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். அவனை இயேசு கிறிஸ்து சந்தித்து, நீ பார்வை அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆம் ஆண்டவரே, நான் பிறந்தது முதல் பார்வை இல்லாதவனாய் இருக்கிறேன் என்று சொன்னபோது இயேசு கிறிஸ்து சேர் உண்டாக்கி அவன் கண்களிலே பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அவன் அந்தபடியே போய் கழுவி பார்வை அடைந்தான். பார்வை அடைந்து வந்தவன் பார்வை அடைந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தபடியினால வேதபாரகர் பரிசேயரும், நீ ஓய்வு நாளிலே நீ சுகமாக்கி கொண்டது சரியல்ல, உன்னை சுகப்படுத்தினவன் ஓய்வு நாளை கை கொள்ளாதபடியினாலே அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நிந்திக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இவனோ
தேவனிடத்திலிருந்து ஒரு மனுஷன் வராவிட்டால் பிறவியிலே குருடனாய் இருக்கிறனுடைய கண்களை திறக்கக்கூடுமா? நீங்கள் ஏன் அவரை விசுவாசிக்க கூடாது என்று இந்த பார்வை இல்லாது இருந்து பார்வை பெற்ற சகோதரன் கேட்கிறான். அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் மோசையினுடைய சீசர்கள், நீ அவனுடைய சீசர்கள் என்று சொல்லி அந்த நாளிலே அவர்கள் தள்ளிவிட்டார்கள். அவருடைய பெற்றோரை அழைத்து கேட்கும்போது, இவன் வயது உள்ளவனாய் இருக்கிறானே, இவனையே கேளுங்கள் என்று சொன்னபோது அவன் மறுபடியும் அதே வார்த்தைகளை சொன்னான். அவன் புறம்பே தள்ளப்பட்டதை இயேசு அறிந்து அவனிடத்தில் வந்து அவனை பார்த்து கேட்கிறார், நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று. ஆக இன்றைக்கு அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் அவரிடத்தில் விசுவாசம் வைப்பது என்பது ஒரு மேன்மையான காரியம். இவன் கேட்குறான், நான் அவரிடத்தில் விசுவாசமாக இருக்க அவர் யார் என்று கேட்குறான். பார்வையில்லாத போது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை அவன் ருசி பார்த்தான். பார்வை அடைந்த போது நீ அவர் யார் என்று கேட்குறான். இயேசு சொல்லுகிறார், நான் தான் உன்னை குணமாக்கின இயேசு என்று. உடனே அவன் ஆண்டவரே என்று பணிந்து கொள்கிறான். ஆக இது எதை குறிக்குது என்றால் அவருடைய சாந்தத்தை குறிக்கிறது. அவனிடத்தில் சாந்தமுள்ள பிரதியுத்தர வார்த்தைகளை பேசுவதை குறிக்கிறது. இன்றைக்கும் நாம் ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் நாம் எவ்வளவோ வேகப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையுள்ள சாந்தத்தை அங்கே வெளிப்படுத்தினார். சங்கீதம் 149 அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேலே பிரியம் வைக்கிறார். ஆக தன்னிடத்தில் வருகிறவர்களை அவர் சாந்த குணத்தினாலே அவர் அலங்கரிக்கிறாராம். இன்றைக்கு அவர் செய்கிற அற்புத அடையாளங்களும் அவர் செயல்களும் அவருடைய சாந்த குணத்தினால நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பிலிப்பியர் 4 அதிகாரம் 5வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமாம், கிறிஸ்து சாந்த குணமுள்ளவராய் இந்த பூமியிலே சுற்றி திரிந்து தன்னை வேதனைப்படுத்தவர்கள் துன்பப்படுத்துவர்களை கூட அவர் நிந்தியாதபடிக்கு சாந்தமுள்ள வார்த்தைகளிலே அவர்களை பேசினாரே, தன்னுடைய சாந்தத்தை வெளிப்படுத்தினாரே. அதே போல இந்த வார்த்தை கேட்குற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் சாந்த குணம் உங்களை சார்ந்தவர்களுக்கு, உங்களோடு உறவாடுகிறவர்களுக்கு தெரிய வேண்டும். ஏன்னா கிறிஸ்து சாந்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் சாந்த குணமுள்ளவராக இருப்பீர்களா? கலாத்தியர் 6 அதிகாரம் 1வது வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருத்துங்கள். ஆக இந்த உலகத்தில் ஒருவேளை ஒருவன் சீர்கெட்டு போயிருப்பானால் அவனை திட்டுவதோ அடிப்பதோ பல விதத்தில் ஏசுவதோ கூடாது. தேவன் சாந்த குணமுள்ளவர் அல்லவா? இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவராக இருந்து திரளான மக்களை சீர்பொருந்த பண்ணினார் அல்லவா? ஆக அப்படிப்பட்ட சாந்த குணமுள்ள ஆவியோடு நம் மற்றவர்களை சீர்பொருந்த செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது காரியம், அவர் மன தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். ஆக பிலிப்பியர் 2 அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மை உள்ளவர் என்பதற்கு அடையாளமாக பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் அவரை அனுப்பியிருந்த போதும் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாமே வெறுமையாக்கி, ஏனென்றால் அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடி அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதையும் அதை மேன்மையாக எண்ணாதபடிக்கு பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் அவர் கொடுத்த அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு, அந்த சிறுமையை ஏற்றுக்கொண்டு, அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு தம்மை தாமே வெறுமையாக்கி தாழ்மையின் ரூபமாய் இந்த உலகத்திலே சிலுவையை சகித்தார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் இருந்தார். மனுஷருக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தாழ்மையாய் இருந்தார் என்பதற்கு ஒரு அடையாளம் யோவான் 13 அதிகாரம் 4, 5 வசனங்கள். போஜனத்தை விட்டு எழுந்து
வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் கட்டிக்கொண்டிருக்கிற சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஆக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பதாக மனத்தாழ்மையோடு இருந்தது மாத்திரமல்ல, தன்னை தேடி வந்திருக்கிற தன்னுடைய வார்த்தைகளை கேட்ட சீசர்களுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்க முன்பதாக அந்த சீசர்களோடு பந்தியிருக்கிறார். ஒருவரோடு ஒருவர் யார் பெரியவன் என்று வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே உண்டாகிறது. உடனே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வஸ்திரத்தை களைந்து போட்டு ஒரு சீலை எடுத்து கட்டி அவர் ஒரு பாத்திரத்தை எடுத்து அவர்களுடைய கால்களை கழுவுகிறதை பார்க்கலாம். பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்னை கழுவக்கூடாது என்று சொன்னபோது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்கிறார். அப்படியானால் ஆண்டவரே என்னை முழுவதும் கழுவும் என்று சொன்னார். அப்படி சீசர்களுடைய கால்களை கழுவி தமது மனத்தாழ்மையை வெளிப்படுத்தினார். அவர் சொன்னார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே இவைகளை உங்களுக்கு செய்வேனானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மை உள்ளவர்களாக கிறிஸ்துவுக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தம்முடைய போதனையை அந்த சீசர்களுக்கு வெளிப்படுத்தினார். மூன்றாவதான காரியம், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மனதுருக்கம் இருந்தது. அவர் மனதுருக்கம் உடையவராயிருந்தார். மத்தேயு 9:35-36 வசனங்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் அவருடைய போதனை கேட்க வந்தார்கள். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ள வந்தார்கள். ஆனால் அவருடைய ஜீவியத்தை, அவருடைய பிரயாசங்களை, அவருடைய விருப்பங்களை பார்த்து அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று அவர் பரிதாபப்பட்டதோடு மாத்திரமல்ல, அவர்கள் மேலே மனதுருக்கமானார். காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு மெய்ப்பன் இல்லையே என்கிற மனதுருக்கம், இவர்கள் போதனை இல்லையே, தேவ ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்கள் அறியவில்லை என்கிற திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தபோது அவர் மனதுருகினார். அதோடு மாத்திராதபடி மத்தேயு 14:14 வசனம் சொல்கிறது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஆக அப்படி மனதுருக்கம் உள்ள இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் வந்தபோது அவர்கள் வியாதியஸ்தர்களாய் திரளான பேர் இருந்தாங்க. அவர்களை வியாதியஸ்தர்கள் மேலே மனதுருகி வந்த எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார். அவரிடத்துல பிரச்சனையோடு வந்த எல்லாரும் சுகம் பெற்றார்கள். ஆகவே அவருடைய மனதுருக்கம் எல்லா மக்களை நேசிக்கிற மனதுருக்கம், ஆக எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு மனதுருக்கம், வியாதியிலிருந்து விடுதலையாக்கிற ஒரு மனதுருக்கம். இரண்டாவதான காரியம் மார்க் 1:40 வசனம், 41-42 வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். ஆக இயேசு கிறிஸ்து யூதராய் இருக்கிறபடினால யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு குஷ்டரோகியை தொட்டால் தீட்டு. ஆக குஷ்டரோகியை தொடுகிற எந்த மனுஷனும் அந்த நாள் முழுவதும் தீட்டுள்ளவனாயிருப்பான். அவன் தீட்டோடு மாத்திரமில்ல, அவன் ஒரு பலிகளை ஆசாரியனிடத்தில் செலுத்தி தன்னை சுத்திகரித்து கொண்டாத்தாலும் சுத்தமாக்கப்படுவான். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பாரம்பரியத்தை எல்லாம் பார்க்காதபடி ஒரு குஷ்டரோகி ஓடி வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்டபோது இயேசு கிறிஸ்து அவன் மேல் மனதுருகினார். ஆக உலகத்தில் இப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிறவருடைய மன நிலைமை என்ன என்பது ஒருவேளை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆக இன்றைக்கு வியாதியானது இது ஒரு சாபத்துக்குரிய வியாதி. இந்த சாபத்துக்குரிய வியாதி பெற்றுக்கொண்டவர்கள் சமுதாயத்துக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே
எந்த ஒரு சூழ்நிலையிலும் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து மனதுருக்கத்தோடு அவனை தொட்டு சுகப்படுத்தினார். இன்றைக்கு கூட சமுதாயத்துக்குள்ளே வர முடியாதபடி சாபத்துக்குள்ளாக இருக்கிற மக்கள் மேலே இயேசு கிறிஸ்து மனதுருக்கமுள்ளவராக இருக்கிறார். மூன்றாவதான காரியம் மத்தேயு 20:32, 33, 34 வசனங்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆக இயேசு கிறிஸ்து திரளான கூட்டத்தோடு நடந்து போய் கொண்டிருக்கிறார். 2 பார்வை இல்லாத குருடர்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுறார்கள். சீசர்கள் அதட்டுறாங்க, மற்றவர்கள் அதட்டுறாங்க. ஆனால் அவர்கள் அதிகமாய் பலமாய் கூப்பிட்ட போது இயேசு நின்று அருகிலே வந்து அவர்களை விசாரிக்கிறார். என்ன, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் கேட்குறாங்க, இந்த உலகத்தில் எங்களுக்கு எதுவும் வேணாம் ஆண்டவரே, நாங்கள் பார்வை அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டு சுகமாக்கினார். இன்றைக்கும் கூட ஆண்டவர் உன்னை பார்த்து கூட ஒரு கேட்கலாம், நீ ஒருவேளை வாழ்க்கையில் பெற முடியாத ஒரு குருட்டுத்தனத்தில் இருக்கலாம். ஆக இயேசு கிறிஸ்து உன் அருகிலே வந்து அன்றைக்கு கேட்ட அதே கேள்வியை கேட்டு உனக்கு சுகப்படுத்த முடியும். ஆக அவர் மன உருக்கமுள்ள தேவன். இப்படி வேதனை உள்ள மக்களை பார்த்து, இருதயத்தில் நொறுங்குண்டு கிடக்கிற மக்களை பார்த்து அவர் வேதனைப்பட்டு மனதுருக்கமுடையவராய் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக லூக்கா 7:12, 13, 14 வசனங்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த பொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஆக நாயினூர் என்கிற ஒரு கிராமத்திற்கு இயேசு கிறிஸ்து சீசரோடு திரளான கூட்டத்தோடு போய் கொண்டிருக்கிறார். ஆக அந்த ஊர் எல்லையிலே ஒரு மனிதனை பாடையில் வைத்து சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவனுடைய தாயார் மிகுந்த கண்ணீரோடு அழுது கொண்டு வர்ற காரணம் என்னவென்றால், அவள் விதவை, கணவனை இழந்து தன் ஒரே மகனுக்காக வாழ்க்கை முழுவதும் தியாகமாய் ஒப்பு கொடுத்து வளர்த்த அந்த வாலிபன் இறந்துட்டான். அவளுடைய நம்பிக்கை முடிந்து போனது, அவள் வாழ்க்கை முடிந்து போனது என்று எண்ணி அழுது கொண்டே வருகிறாள். அந்த அழுகை பார்த்து திரளான மக்கள் அவளுக்கு பின்பதாக அழுது கொண்டு வருகிறார்கள், புலம்பிக் கொண்டு வருகிறார். இயேசு அங்கே நின்று அவளை அழைத்து, அழாதே என்று அவள் மேல் மனதுருகி அந்த பாடையில் இருக்கிற வாலிபனை தொட்டு எழுந்திரு என்று சொன்னபோது எழுந்தான். அவள் கண்ணீர் துடைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அவனை உயிருள்ளவனாக கொடுத்தார். இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிற உன்னை, உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், அவர் மனது உருக்கமுள்ளவர். உன் அருகிலே வந்து உன் கண்ணீரை துடைக்க முடியும், உன்னை ஆறுதல் படுத்த முடியும். ஏசாயா 54:10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஆமாம், மலைகள் விலகி போயலாம். யாரை மலையாக நம்பி இருக்கிறாயோ அவர்கள் உன்னுடைய சிறுமை பார்த்து விலகி போயலாம். பர்வதங்கள், உனக்கு மேன்மையாக இருக்கிற ஐஸ்வர்யமோ கனமோ ஆஸ்தியோ எல்லாம் இல்லாமல் போய்விடலாம். ஆனால் உன்மேல் மனதுருகிற ஆண்டவர் இருக்கிறார், உன்னை தொடுகிற ஆண்டவர் இருக்கிறார். அவர் உன்மேல் மனதுருகி உன்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே மனதுருக்கமுள்ள ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். 4வதான காரியம், இயேசு கிறிஸ்து நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிறார் என்று அவருடைய தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12:20 வசனம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். ஆக ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து நெறிந்த நாணல், நாணல் என்று சொல்லும்போது அது ஒரு கோரை புல் மாதிரி.
ஆக ஆற்றோரங்களிலே வளர்ந்து வருகிற ஒரு புல், இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு தண்டு போல் வளரக்கூடிய ஒரு செடி. ஆக இந்த நாணலானது காற்றில் அங்கும் இங்கும் அசையும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு சில நாட்கள் விசுவாசத்தில் இருப்பார்கள், ஒரு சில நாட்கள் காற்று அடிக்கிற திசையில் அவரை விட்டு விலகி போவாங்க, அசைந்து கொண்டு இருப்பார்கள். ஆக இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்று அலைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாய் நிலையற்று அலையக்கூடிய ஒரு வாழ்க்கையில் சிலர் இருக்கிறாங்க. சிலர் பார்க்கும்போது மத்தேயு 11:7 அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? காற்றில் அசைகிற நாணலை போல அநேகர் இருக்கிறார்கள். யோபு 8:11 சொல்லுகிறது, சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ? ஆக சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளராது. இன்றைக்கு சேர் உண்டாகணும்னா தண்ணீர் பாய்ச்சலான இடம் வேணும். இன்றைக்கி அநேக வாழ்க்கையில் தண்ணீர் பாய்ச்சல் இல்லை, தேவனுடைய அபிஷேகம் இல்லை, தேவனுடைய கிருபை இல்லை, தேவ ஆவியானுடைய நடத்துதல் இல்லை. ஆகவே வறண்டு போயிருக்கிறது. அப்படிப்பட்டதான இடத்துல வளர்ந்திருக்கிற அந்த நாணலானது அதுக்கு கருகி போய்விடும். ஆகவே இந்த நாணல் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போன வாழ்க்கையில் அநேக நாணல் அசைவாடி கொண்டிருக்கும், காய்ந்து கொண்டு இருக்கும். இப்படிப்பட்ட நாணல் போல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து அவர் முறித்து போடவே மாட்டார். உங்கள் விசுவாசத்தை முறித்து போட மாட்டார், உங்களுடைய நம்பிக்கையை முறித்து போட மாட்டார். அது மீண்டும் உருவாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த நாணலை போல ஒரு அசைவாடி கொண்டிருக்கலாம், ஆனால் இயேசு நெறிந்த நாணலை முறியாமல் இருக்கிறார். சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆக நெருக்கப்படுகிற காலங்களில் இயேசு தஞ்சமானவர். 142 சங்கீதம் 2 அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஆக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவருக்கு முன்பதாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பதாக நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஆக கர்த்தர் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி விசாலத்தில் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். ஆக நாணல் நெருங்கின நாணலை முறிக்காத ஒரு ஆண்டவர், நெருங்கி போய் கிடக்கிற உன் வாழ்க்கையை முறிக்காமல் இருக்கிறார். 118 சங்கீதம் 5 நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஆக நெருக்கத்தில் இருக்கிற உன்னை விசாலத்தில் வைக்கும்படி அவர் அறிந்திருக்கிறார். ஆக மங்கி எரிகிற திரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆக மங்கி எரிகிற திரி என்று சொல்லும்போது ஒரு விளக்கு எரியுமானால் அதில் எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும். எண்ணெய் ஊற்றப்பட்ட அந்த விளக்கில் இருந்து திரி இருக்கும். திரி சில நேரங்களில் எண்ணெய் குறைந்து போவதனால அது முன்பதாக கருகி போய் நிற்கும். ஆக வெளிச்சம் கிடைக்காது. அதே போல் சிலருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம் ஆக வாழ்க்கையில் செழிப்பில்லாதபடி அது ஒடுங்கி போய் கிடக்கும், எரிந்து போகிற நிலையில் ஜீவன் போகிற நிலையில் இருக்கலாம். இன்றைக்கி அநேகர் ஆஸ்பத்திரிலேயோ வீட்டிலேயோ எப்பொழுது எனக்கு மரணம் வரும் என்று ஆக கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆக மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்க மாட்டார். இன்றைக்கு அதை மீண்டும் அந்த திரியில் இருக்கிறதான எல்லா விதமான அழுக்குகளை நீக்கி அந்த திரி நலமாக எரியும்படி அதை உற்சாகப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆக மரண இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 13:9 நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். ஆக நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் விளக்கோ அழிந்து போகும். ஆகவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒருவேளை நீ துன்மார்க்கனாக இருந்தாலும் கூட அவன் மங்கி எரிகிற வாழ்க்கையை அணைக்க மாட்டார், மீண்டும் உருவாக்குவார். அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 33:18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். தனது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து இயேசு விடுதலையாக்கி ரட்சிக்கிறார். ஆகவே மங்கி எரிகிற திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர் உன் வாழ்க்கையை மீண்டும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையை சிறந்தோக விரும்புகிறார். மரணத்துக்கு விடுவதில்லை.
உன்னுடைய வாழ்க்கை நெருங்கி போய் ஒடுங்கி போய் புறம்பே தள்ளப்படுவதில்லை. ஆண்டவர் மீட்டுக்கொள்ள விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் வருவாயா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தலைவணங்கி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தை நாங்கள் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வைத்திருக்கிறோம். இந்த சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இதில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அக்கினி சுலகில போட்டாலும் கவலை இல்ல, என் இயேசு என்னோடு உண்டு. நெருப்ப படைச்ச இயேசு என்னோடு உண்டு. அக்கினி ஜுவாலையில போட்டாலும் வேகவில்லை, 3 பேரு தனியா இல்ல. அப்போ நாலாவதா யாரு அங்க வந்தாரே சூழ நடுவது, முடி கூட கருகவும் இல்லை. எப்பா வந்தாரு நெருப்பு நடுவில், இயேசு அவங்க கைய விடவே இல்ல. நடுவுல வந்தாரு எத்தான் நின்னாரு, சூளைய ஃப்ரிட்ஜாக மாத்தி புட்டாரு. நம்புங்க இது உண்மைங்க, போய் சொல்ல அவர் மனுஷன் இல்லைங்க. அட நம்புங்க இது உண்மைங்க, நம்ம இயேசுவோட செல்ல பிள்ளைங்க. செல்ல பிள்ளைங்க. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.